போர்க்காலங்களில் மக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என ஒத்திகை மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்க வாய்ப்பு. சைரன்கள் மூலம் மக்களை எச்சரிப்பது, பாதுகாப்பான பகுதிகளை தேர்வு செய்வது உள்ளிட்டவை ஒத்திகை செய்யப்படும் என தகவல். கடலுக்கு அடியில் போர் திறனை வலுப்படுத்தும் வகையில் DRDO இந்திய கடற்படை இணைந்து நடத்திய சோதனை வெற்றி. மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன் என்கின்ற ஆயுதத்தின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்த நிரந்தர உறுப்பினர்களுக்கான உதவித்தொகை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 24 மணி நேரமும் கடைகள் திறக்க அனுமதி உட்பட பல்வேறு அறிவிப்புகளை வணிகர் தினத்தையொட்டி வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் வணிகர்களுக்கு மட்டுமல்ல யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என EPS விமர்சனம். சிறு குறு வணிகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்நிய முதலீட்டு மசோதாவிற்கு திமுக ஆதரவளித்ததாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நாளை தொடக்கம். தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை திருடிய 4 பேர் கொண்ட கும்பல் சிவகாசி அருகே கைது. கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார், கத்தி உள்ளிட்டவை பறிமுதல். வைரம் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் விமானம் மூலம் சென்னை அழைத்து வந்து தீவிர விசாரணை. வைரத்தை ஆய்வு செய்ய யூடியூப் பார்த்து பயிற்சி எடுத்ததும் உபகரணங்கள் ஆன்லைனில் வாங்கியதும் கண்டுபிடிப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆலங்குடி அருகே கோயில் திருவிழாவில் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்த போலீசார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் ரகுபதி நள்ளிரவில் நேரில் ஆய்வு. தெலுங்கானாவில் கரீம் நகர், ஜகத்தியால், வேமுலவாடா உள்ளிட்ட மாவட்டங்களில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவானதாக தகவல். நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு திரை உலகினர் அஞ்சலி. நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடலுக்கு நடிகர் விஜய் நேரில் அஞ்சலி. கவுண்டமணியை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஹைதராபாத், டெல்லி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற IPL போட்டி மழையால் பாதியிலேயே கைவிடப்பட்டது. இரு அணிகளுக்கும் புள்ளிகள் பகிர்ந்தளிப்பு. CSK ராஜஸ்தானை தொடர்ந்து பிளே ஆஃப் சுற்றில் இருந்து வெளியேறியது ஹைதராபாத். மத்திய அமைச்சர் JP நட்டா பயணித்த குண்டு துளைக்காத கார் திடீரென பழுதானது ஏன் என தமிழக காவல்துறை அறிக்கை. குண்டு துளைக்காத காரின் பின்பக்க சக்கரத்தில் உராய்வு ஏற்பட்டதால் உடனடியாக நிறுத்தப்பட்டு மாற்று வாகனத்தில் பாதுகாப்பாக அனுப்பியதாக விளக்கம்.
கார் விபத்து தொடர்பாக காவல்துறை உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிடுவதாக மதுரை ஆதீனம் புகார். கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் காவல்துறை மீது குற்றச்சாட்டு. மத மோதலை தூண்டும் வகையில் மதுரை ஆதீனம் செயல்படுவதாக இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனம் கூறிய கருத்து சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம். பாமக முன்னாள் எம்எல்ஏ காசாம்பு பூமாலை தாக்கியதாக சொந்த மகளே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் வீடியோவுடன் புகார் அளித்ததால் பரபரப்பு. முன்னாள் எம்எல்ஏவுக்கு ஆதரவாக கிரிமினல் வழக்கை சிவில் வழக்காக மாற்ற போலீசார் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. பகல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் சில குரல்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக ஒலிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மின்சார வாரியம் தயாராக உள்ளது. கோடை காலத்தில் மின்தடையை எதிர்கொள்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சென்னை திருவொற்றியூரில் திடீர் மின்தடையால் காவல் நிலையம் உட்பட முக்கிய பகுதிகள் 1 மணி நேரம் இருளில் மூழ்கின. சாலையில் செல்வோர் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பைக் ஹெட்லைட் வெளிச்சத்தில் வியாபாரம் பார்த்த கடைக்காரர். ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த விவகாரத்தில் 4 பேர் மீது வழக்கு பதிவு. நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர், சைட் இன்ஜினியர் உள்ளிட்டோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார். நீட் தேர்வில் பீர், ரம், பிராந்தி குறித்து இடம்பெற்றிருந்த கேள்வியால் அதிர்ச்சி. உயரிய தேர்வில் இதுபோன்ற கேள்விகளை தவிர்த்திருக்கலாம் என கல்வியாளர்கள் கண்டனம். மூக்குத்தி தாலிக்குள் எப்படி பிட்டு பேப்பரை எடுத்து செல்ல முடியும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் தமிழகத்தில் மட்டும் கடும் கட்டுப்பாடு விதிப்பதாக குற்றச்சாட்டு. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள முதியோர் பிரிவில் செவிலியரை கத்தியால் தாக்க முயற்சி. தற்காலிக வார்டு பாயாக பணிபுரிந்து வரும் ஜான்சன் என்ற இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை. சகாயம் ஐஏஎஸ்க்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்காதது ஏன் என மதுரை மாவட்ட நீதிமன்றம் கேள்வி. மத்திய படை பாதுகாப்பு வழங்க உத்தரவிட நேரிடும் என போலீசாருக்கு எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அமைக்க வேண்டும். அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. தமிழக மீனவர்கள் மீது மீண்டும் தாக்குதல்கள் நிகழாமல் தடுத்து அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக இந்தியாவும் இலங்கையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வலியுறுத்தல்.
வங்கக்கடலில் 5 வெவ்வேறு சம்பவங்களில் தமிழக மீனவர்கள் 24 பேர் தாக்கப்பட்ட சம்பவம் வருத்தமளிப்பதாகவும் கருத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 70,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் அனாதை இல்லம் என்ற பெயரில் பணம் வசூல் செய்த புகாரில் இளம்பெண் கைது. குழந்தைகள் முதியோரின் புகைப்படங்களை செல்போனில் அனுப்பி 6 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தது கண்டுபிடிப்பு. பொள்ளாச்சி அருகே செயின் பறிக்க திருட்டு பைக்கில் சென்ற சிறுவன் உட்பட 2 பேர் விபத்தில் சிக்கி படுகாயம். 1 மாதத்திற்கு முன்பு திருட்டு வழக்கில் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வந்த நிலையில் தொடர் திருட்டில் ஈடுபட்டது அம்பலம். ஈரோட்டில் 22 வயது இளைஞர் தன்னை விட 16 வயது மூத்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து 3 மாதத்திலேயே கொலை செய்ததால் அதிர்ச்சி. வேறு பெண்களிடம் தொடர்பில் இருந்ததை தட்டி கேட்டதால் கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். காஷ்மீரில் 51 லட்சத்திற்கு ஆப்பிள் வாங்கி மோசடி செய்த புகாரில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வந்து வியாபாரியை கைது செய்தது புல்வாமா போலீஸ். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காஷ்மீருக்கு அழைத்து சென்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 36 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த கும்பல். இருசக்கர வாகனத்தில் தப்பியோடிய 3 பேர் கொண்ட கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. இருபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பினர் குற்றச்சாட்டு. அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலை விரிவாக்கத்திற்காக மரங்களை வெட்ட மாவட்ட பசுமை குழுவின் அனுமதியை மாநில நெடுஞ்சாலைத்துறை பெற்றுள்ளதா? தமிழக அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கோவை அருகே பாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய பேரனுக்கு போலீசார் வலைவீச்சு. தந்தையின் உயிரிழப்பு தொடர்பாக கிடைத்த இழப்பீட்டுத் தொகையை தர மறுத்ததால் பாட்டியை கொலை செய்தது அம்பலம். ஆன்லைன் மோசடி வழக்குகளில் 4 ஆண்டுகளாக டெல்லி மற்றும் காசியாபாத்தில் பதுங்கியிருந்த 4 பேரை கைது செய்தது மதுரை போலீஸ். கமிஷனுக்காக சிம் கார்டுகள், வங்கி கணக்குகளை மோசடி கும்பலுக்கு வழங்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு அடுத்தடுத்து 3 காதல் ஜோடிகள் தஞ்சம். காவலர் ஒருவரை பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்ததால் பரபரப்பு. நீலகிரியில் பழங்குடியின பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. 5 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த பட்டதாரி இளைஞரான உமேஸ்வரன் என்பவர் கைது. கர்நாடகா மாநிலத்தில் சாதி உட்பிரிவு கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே நடத்தப்பட்ட நிலையில் பட்டியலின உட்பிரிவின் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுவதாக அறிவிப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரம். 3 நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவின் அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல்.